கோவில்பட்டி அருகே மகாலட்சுமி நகர் தீவாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இணைந்திருக்கிறார். நீங்க முழு விவரத்தை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக இளையசந்தல் சாலையில் உள்ள மகாலட்சுமி நகர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் காணப்படுவதால் ஒரு குட்டி தீவு போல மாறியுள்ளது. மேலும் இனாமணியாச்சி, ஆலம்பட்டி, அத்தைகொண்டான் கம்மாய்களில் இருந்து வெளியேறும் உபரி நீர் மகாலட்சுமி நகர் வழியாகத்தான் இளையசிறந்தல் சாலைக்கு செல்கிறது. மழைநீர் தேங்கி இருப்பது மட்டுமின்றி உபரி நீரும் அந்த வழியாக செல்வதால் அப்பகுதியில் குடியிருந்து வரும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் முடங்கி போய் உள்ளனர். தங்களால் ஒரு அத்தியாவசிய பொருட்கள் கூட வெளியே சென்று வாங்க முடியவில்லை என்று வேதனையுடன் கூறுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று ஏற்பட்ட போது மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நீர்வரத்து ஓடைகளை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வைத்த காரணத்தினால் மழைநீர் தங்களது குடியிருப்புகளை சூழ்ந்து காணப்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். மகாலட்சுமி நகர் வழியாக வெளியேறும் உபரி நீர் இளையசிறந்தல் சாலையில் தேங்குவதால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இளையசிறந்தல் சாலை பகுதியில் இருந்து இளையசிறந்தல் சாலையில் இருந்த வாறுகள் திறந்து கிடந்ததை சில இளைஞர்கள் சரி செய்ய முயற்சித்தனர். அதில் ஒரு இளைஞர் தவறி வாறுகளுக்குள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அருகில் இருந்த இளைஞர்கள் லாபகமாக மீட்டனர். அது மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அதிலிருந்து தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.